இந்த திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் மதுவை பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. அவங்க மது ஒழிப்போ அப்படின்ட்டு ஏதோ நடைப்பயணம் பண்றாரு. அவருக்கு எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறதுக்காக நடைப்பயணம் பண்ணுவாரா இருக்கும் வைகோ. ஏன்னா ஒண்ணு வேண்டாங்க. திமுக கட்சிக்காரங்க வச்சிருக்கிற மது ஆலயங்கள் முன்னாடி அவர் போராட்டம் பண்ணா போதும். அது குறையும். இவங்களை மூட சொல்லலைங்க. தமிழ்நாட்டில் விற்க வேண்டாம். வெளிநாட்டுக்கு இல்லாட்டி ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பட்டும், இல்லை வெளி மாநிலத்துக்கு அனுப்பட்டும். அதுதான் என்னோட கேள்வி. வைகோவோட இந்த பித்தலாட்டம், திருமாவளவனோட மது ஒழிப்பு இதெல்லாம் அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? கேட்கறதுக்கே கேவலமா இருக்கு. நீங்க கூட்டணியில் அவங்க கூட இருக்கீங்க. ஒரு நாள் ஸ்டாலின் கூட போகும்போது இதெல்லாம் மூடுங்க சார், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா நீங்க மூடி பாருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு முயற்சியா இருக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா மூடினா அதுல இருக்க என்ன விளைவுகள், என்ன மாற்றணும், என்ன பண்ணணுங்கிறது தெளிவா தெரியும். எல்லாம் ஏழை மக்களுக்காக 100 ரூபா 150 ரூபா பாட்டில் கொடுக்கறதே முதல்ல தப்பு. அதை ஏதோ டீ குடிக்கிற மாதிரி மதுவை குடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறான். இதை மாற்ற தெரியல. உட்காந்து அங்க நடைப்பயணம் போறாராம். திமுக கூட்டணியில் இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்றது மல்லாக்கப்படுறது உங்க மேலே எச்சி துப்பிக்கிற மாதிரி. அங்க கூட்டணிக்குள்ள இருக்கிறீங்க, நாங்க கூட்டணி விலகிடுவோம் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. ஸ்டாலின் என்ன நீங்க சொன்னாலும் செய்ய போறாரு. அங்க 5 வருஷம் இருந்திருக்கீங்க, இது வரைக்கும் செய்யாததை இப்ப புதுசா செய்ய போறீங்களா? ஏன் சார் இதெல்லாம்? தமிழனை ஏமாத்தினது போதும். நீங்க வீட்டுல போய் குட் பை ஸ்டாலின் மாதிரி உங்களுக்கும் குட் பை வைகோ, குட் பை திருமாவளவன் 3 பேரை வீட்டில் உட்காருங்க. கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருங்க. திருப்பி உங்களுக்கே ஒரு சிந்தனை மாற்றம் தமிழகத்தை மாற்றணும்னு தோணுச்சுன்னா திருப்பி அரசியல் வாங்க. இல்லைன்னா வரவே வராதிங்க. இளைஞர்கள் நல்ல அரசியல் பண்றதுக்கு முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க எல்லாம் ரிட்டையர் ஆகிக்கலாம். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம், ஒளிரட்டும் தமிழகம்.